அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கூட்டாட்சி பாகம் 33. பாகம் 33 வெளியீட்டில் நுகர்வோம் பகிர்வோம் திட்ட செயல்பாட்டில் அமைப்பாளர்கள், பகிர்வோர்கள் பணிகள் பற்றி பார்க்கலாம். 10 பகிர்வோர் மையங்களுக்கு ஒரு அமைப்பாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும். துவக்க நிலையில் அவர்களுக்கு 7,500 ரூபாய் மாத ஊதியம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு பகிர்தல் மைய பகுதியில் சுமார் 1 டன் பொருட்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு இடம் தேர்வு செய்து அந்த இடத்தின் உரிமையாளரையே பெண்களை பொருட்களை பகிர்ந்தளிப்பவராக தேர்வு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு ஊதியமாக ஒரு மாத பகிர்தல் பொருட்களின் அசல் விலையில் 5% மாத ஊதியமாக வழங்க வேண்டும். துவக்க நிலையில் குறைந்த ஊதியமாக இருந்தாலும் சிறு காலத்திற்கு பின் 10,000க்கும் அதிகமான ஊதியம் பெற வாய்ப்புள்ளது. தேர்வு செய்யப்படும் விநியோகஸ்தர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். பயிற்சிக்கு பின் விநியோகஸ்தராக தேர்வு செய்யப்படுபவர் மூலம் அவர் பகுதியில் அக்கம்பக்கமுள்ள குறைந்தபட்சம் 10 குடும்பத் தலைவர்களை ஒன்றாக கூட்ட வேண்டும். கூட்டத்தில் திட்டம் பற்றி விளக்கி பேசி முதல் கட்டம் நுகர்வோம் பகிர்வோம் திட்டத்தில் 10 ரூபாய் ஆண்டு சந்தா செலுத்தி உறுப்பினராக சேர அறிவுறுத்தப்பட வேண்டும். உறுப்பினராக்கும் பணியை விநியோகஸ்தர்கள் மேற்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 50 குடும்பத் தலைவர்களையாவது உறுப்பினராக்க வேண்டும். பொருட்கள் பகிர்தலுக்கு பின் 90% பேர்களை உறுப்பினராக்கி விடுவார்கள். இப்படியாக 10 பகிர்வோர் மையங்களிலும் உறுப்பினர்களாக்க வேண்டும். அந்தந்த ஒரு பகிரும் மையங்களில் உறுப்பினராக்கப்பட்ட அனைவரையும் ஒரு இடத்தில் கூட்டி கூட்டத்தில் திட்டத்தின் நோக்கங்களையும் பயன்களையும் பற்றி விரிவாக பேசிய பின்பு உறுப்பினர்கள் 500 ரூபாய் வீதம் வைப்பு தொகையை செலுத்த அறிவுறுத்தப்பட வேண்டும். அந்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை தேர்வு செய்யப்பட வேண்டும். பின்னர் தேதி குறிப்பிட்டு அமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர், விநியோகஸ்தர் மேலும் திட்ட ஆர்வலர்களுடன் வைப்பு தொகை செலுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். வசூலாகும் உறுப்பினர் சந்தாவும் வைப்பு தொகையும் ஒருங்கிணைப்பாளர் வங்கி கணக்கில் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படியாக 10 பகிர்வோர் மைய இடங்களிலும் உறுப்பினர் சந்தாவும் வைப்பு தொகையும் சேர்ந்தவுடன் அமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர், விநியோகஸ்தர்கள் கூட்டாக உறுப்பினர் வைப்பு தொகை செலுத்திய வீடுகளுக்கு சென்று உணவு வகை சார்ந்த பட்டியலுடன் மாதம் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த அளவில் வாங்குவார்கள் என்பது கணக்கெடுத்து நுகர்தல் மைய அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த கணக்கெடுப்பு தேவைக்கேற்ப நுகரவும் பகிரவும் உணவுப் பொருட்கள் இருப்பிலிருந்து கெட்டுப்போகாமல் இருக்கவும் உதவிகரமாக இருக்கும். இப்படியாக பகிரும் மையங்களை படிப்படியாக 10லிருந்து 100ஆகவும் அதற்கு மேலாகவும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். பகிரும் மைய ஒருங்கிணைப்பாளர்களை நுகரும் மைய கட்டிடத்தில் கூட்டி அதில் ஒரு நுகரும் மைய ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செய்யப்பட வேண்டும். சுமார் 10 பகிர்தல் மையங்களை உருவாக்கி 50% 500 குடும்பங்களை உறுப்பினராக்கி 500 ரூபாய் வீதம் வைப்பு தொகை செலுத்தும் பட்சத்தில் உறுப்பினர் சந்தாவும் வைப்பு தொகையும் சேர்த்து 2,55,000 ரூபாய் சேரும். இத்தொகையினை கொண்டு மாதம் 10 லட்சத்திற்கு அதிகமாக சுழற்சி செய்ய முடியும். 100 பகிரும் மையம் 50% குடும்பங்களினில் 25,50,000 ரூபாய் சேரும். மாதம் 1 கோடி ரூபாய் சுழற்சி செய்ய முடியும். கொள்முதலின் போது தரம், விலை குறைவு, ஏமாறுதலுக்கு ஆளாகாமல் இருக்க ஒருங்கிணைப்பாளர்கள், திட்ட ஆர்வலர்கள் ஆலோசனைப்படி கொள்முதல் செய்யப்பட வேண்டும். அனைத்து பகிர்தல் மையங்களிலிருந்தும் தொகை வந்தவுடன் கொள்முதல் செய்து விநியோகம் துவக்கப்பட வேண்டும். மக்கள் கூட்டாட்சியின் நுகர்வோம் பகிர்வோம்
திட்ட அறிக்கையின் தொடர்ச்சியை 34வது பாகத்தில் பார்க்கலாம். உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து வெளியீட்டை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.